நமது ராமபிரான் அவதரித்த அயோத்தியிலே வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது சிறந்த முறையிலே நமது இந்திய அரசியானது சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. இந்த ராம ஜென்ம பூமி என்றால் ராமபிரான் அவதரித்து அயோத்தியா பட்டினத்திலே சிறந்த முறையிலே வழிபாடுகள் செய்த இடம். அது மட்டுமல்லாமல் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகனாக பிறந்து பெருமாள் ராமனாக அவதாரம் எடுத்து அந்த 10 அவதாரங்களிலே ராம அவதாரம் மிக விசேஷமான ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை எடுத்து ராமபிரான் அங்கே வாழ்ந்து அந்த அயோத்தியா பட்டினத்தினுடைய அரசனாக இருந்து ஆட்சி புரிந்தவர். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய அருளோடு சிறந்த முறையிலே அயோத்தி என்றாலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அங்கே ஒரு புண்ணிய நதி உண்டு, சரையுது நதி அப்படிங்கிற நதி. எங்கே அப்படின்னா அயோத்தியா பட்டணத்தில் உண்டு. இந்த சரையுது நதியில் தசரதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே காடு இருக்கும், அந்த வனத்தில் வேட்டையாட போவார். மான்களை வேட்டையாடுவதற்காக போவார். அப்படி மான்களை வேட்டையாட போகும் பொழுது ஒரு நாள் மான் வரலை. அதனால் அங்கே தங்கிட்டார். சரையுது நதிக்கரையில் தங்குறார் தசரத சக்கரவர்த்தி. அங்கே தங்கும் பொழுது அன்று அதாவது இரவு பொழுது, அதாவது விடியற்காலையிலே மான்கள் வரும். அந்த மானை நாம் வேட்டையாடணும். தசரதன் அங்கே தங்கியிருந்தார் வேடனாக. அப்பொழுது விடியாமையும் வந்த அதிகாலையில் அந்த கரையில் ஒரு நீரில் யாரோ இறங்கி நீர் அருந்துவதைப் போல ஒரு சத்தம் கேட்டது. அந்த தசரதன் எழுந்து பார்த்தார். விடியாமல் இருந்ததுனால ஏதோ ஒரு மான் வந்து விட்டது நினைத்து தன்னுடைய வில்லை எடுத்து எய்தார். அந்த வில்லானது போய் அந்த உருவத்து மேல் பட்டது. அந்த உருவத்திலிருந்து என்ன குரல் கேட்டதுன்னா, அம்மா அப்பா என்ற குரல் கேட்டது. உடனே தசரதன் என்ன பண்ணா, ஆகா ஏதோ ஒரு மனித குரல் கேட்கிறது என்று இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகும் பொழுது ஒரு மனிதனாவது தசரதன் சக்கரவர்த்தி வில் அம்பு போட்டு கடந்தான். அப்போ தசரதன் கேட்குறார், யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டார். இப்போ தசரதன்கிட்ட சொல்கிறான், அவன் இந்த காட்டில் கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, அவருடைய ஒரே பிள்ளைனா, அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன், அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், அவர்களுக்கு நான் தான் துணையாக இருக்கிறேன்னு தசரதன்கிட்ட சொன்னான் அந்த வில்லம்பு பட்டவன். உடனே அவர் என்ன பண்ணார், இங்கேருந்து போய் அந்த குடிலுக்கு போகிறார். யார்? தசரத சக்கரவர்த்தி இந்த குடிலுக்கு போய் பார்க்கும் பொழுது கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் இருந்தாங்க. உடனே இந்த விஷயத்தை சொல்கிறார், இது மாதிரி உங்களுடைய பையன் வில்லம்பு பட்டு இறக்க போகிற, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னாங்க. நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இந்த நாட்டை ஆளுகின்ற தசரதன் அப்படின்னா. ஒரு மன்னன் போய் இதை செய்யலாமா அப்படின்னா, அறிந்தோ அறியாமையோ இது நடந்து விட்டது என்று அழைத்து கொண்டு அந்த மகனை பார்த்தாங்க. அவர் வில்லம்பு பட்டு, என்னுடைய பையனை நீ கொன்றுவிட்டாய், ஆகையால் நான் என்னுடைய குழந்தையை பிரிந்து வாடுவதைப் போல நீயும் உன் குழந்தையை பிரிந்து வாடுவாய் என்று அந்த தாய் தந்தையர்கள், கண்ணு தெரியாத தாய் தந்தைகள் தசரதனுக்கு ஒரு சாபத்தை விட்டாங்க. அதுவரையிலையும் தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ தசரதனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆகா நமக்கு ஒரு வரம் கிடைக்கிறதே, நம் குழந்தையை பிரிந்து வாடுவோம் என்ற ஒரு சாபம் இருக்கிறாளே, அந்த சாபத்திலே நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று அந்த சாபத்தின் காரணத்தினாலே தான் ராமன் அயோத்தியிலே அவதரித்தார். இதுதான் சரையுதி நதிக்கரையில் இன்றைக்கும் அந்த சரையு நதியானது அயோத்தியா பட்டினத்தில் புனித நதியாக, புனித தீர்த்தமாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் என்கின்ற ஒரு புதல்வன் அவதரித்து அந்த ராமன் அயோத்தியா பட்டினத்தையே ஆண்டு தசரதனுக்கு சிறப்பை செற்று அயோத்தியா நகரத்தை, அயோத்தியா பட்டினத்துடைய நாட்டையே சிறப்பாக ஆட்சி புரிந்த தசரதன் சக்கரவர்த்தியினுடைய வரலாறுகளை எல்லாம், சிறப்புகளை எல்லாம் அந்த ராமநாமமானது நமக்கு தர இருக்கிறது. அந்த வகையிலே ராம ஜென்ம பூமியானது நம்மளுடைய அந்த அயோத்தியா பட்டினத்திலே சிறந்த முறையிலே வருகின்ற ஜனவரி மாதம் சிறப்பான முறையிலே திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று நாம் தமிழிலே சொல்லுகின்றோம். அதுபோல வைணவத்திலே சப்ரோசன விழாவென்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை அமைத்து சிறப்பான முறையிலே நமது இந்திய நாடு
பெருமை அடைகின்ற வகையிலே, நமது இந்தியனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே, அற்புதமான முறையிலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அயோத்தியா பட்டணத்திலே சிறந்த முறையிலே ராமபிரானுடைய ஆலயமானது திருப்பணிகள் செய்யப்பட்டு சிறந்த முறையிலே மகா கும்பாபிஷேகமானது காண இருக்கின்றோம்.